ஹாய் ஹலோ கேமர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மொக்கையான ஃபன்னியான பிவி பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஸ்ட்டில் இருக்கிற பொருளுங்க வச்சு தான் நம்ம பிவிபி பண்ண போகிறோம். கைஸ், நான் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன், அவங்க ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணல. இந்த டைமில் நான் அவனை அடிக்கிறதுக்கு இன்னமும் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. அது ஏன்னே தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அவனை இதோட ஒரு 3 அடி அடிச்சிருப்பேனா. நான் ஜம்ப் பண்ண பார்த்தா எனக்கு ஜம்பிங்லாம் அவ்வளோ சரி ஒர்க் ஆகலை. இப்போ நான் அவனை அவ்வளோ அடி அடித்தேன், இருந்தாலும் அவன் செத்துருக்க மாட்டான். ஆனால் நான் செத்துருவேன். ஏன்னா சில பலத்தில் எனக்கு ரன்னிங் ஒர்க் ஆகலை, ஜம்பிங்கும் சரி வரல. அது ஏன்னு தெரில. இதுன்னு பாருங்களேன், ஃபஸ்ட் மேட்ச்சில் நான் தோற்றுட்டேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 போச்சு. இந்த ரவுண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு. இருந்தாலும் அவனை ஸ்டார்டிங்லேயே 3-4 அடி அடிச்சிட்டான். சொல்லப்போனால் இந்த இடத்துல தாங்க எனக்கு சத்தியமாக ரன்னே ஒர்க் ஆகலை. அதனால் செகண்ட் மேட்ச்சில் ரொம்ப மோசமாக அவுட் ஆகிட்டேன். 3வது ரவுண்ட், அதாவது 3rd ரவுண்டில் தாங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே ப்ளே பண்ணேன். இப்போ தான் நான் கரெக்டாக ப்ளே பண்ணேனே. அதாவது இப்போ மேட்ச் ஆரம்பிச்சிது. 3, 2, 1 ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் வந்தான், நானும் போனேன். நான் ஸ்டார்ட்டில் உட்காந்தேன், இருந்தாலும் அவன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தாங்க கரெக்டாக இந்த மாதிரி தாங்க அடிக்கணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா 3 அடியில் அவுட் ஆகிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை அடி அடித்தேன், ஆனால் அப்போ அவன் சாவலை. நான் இங்கே ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கொஞ்சம் அடிச்சுன்னுக்கிறேன். அவன் நார்மலாக அடிக்கிறான், அவன் அடியன்னு கொஞ்சம் விழுது. கைஸ், அவனும் கோல்ட் பிளேஸ்னு ஒரு சேனல் வச்சுக்கிறான். அவன் வீடியோ போட்டானா ஃபஸ்ட் கமெண்ட்டில் அவன் சேனல் லிங்க் தரேன், அதுலேயும் போய் பாருங்கள். ஏன்னா 2 பேரோட பிஓவியும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். ஒழுங்காக டான்ஸ் ஆடுன்னு என் கையில் சொன்னான். என் கையில் வேறு எமௌண்ட்டே இல்லைன்னு சொல்லி நானும் தலையை குனிச்சிட்டேன். நாடா தலையை குனிக்கிறேன்னு சொல்லி 2 அடி வேறு அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் சில பல ஐட்டம்ஸ்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆச்சு. ரவுண்டு 4ல் ஓகே. இந்த ரவுண்டு 4 ஸ்டார்ட் ஆனே நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு ஒன்றுன்னு எனக்கு இப்போ சத்தியமாக தெரில. அதுக்கப்புறம் வந்தேன்னா நான் இந்த பவு வச்சு அவனை அடிக்க ஆரம்பித்தேன். நான் அப்படியே அந்த புள்ளைய நவுரோடமாக பவுலே ஒரு 4 அடி அடித்தேன். அப்புறம் ஸ்வாட்டில் ஒரு அடி அடித்தேன். அதுக்கப்புறம் பையன் நான் பவுலில் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வேறு க்ரௌச் பண்ணேன்னு சரியாக ஷீல்டு வேறு ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த விண்டு சார்ஜ் எதுக்கு யூஸ் பண்ணேனே தெரில, எதுக்கோ யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேனே தெரியாமல் பவுலில் ஒரு 4 அடி அடிச்சேன்னா. அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பயப்புல கத்தியில் அடிக்கிறண்டா உடனேன்னு சொல்லி எனக்கு வேறு எழுத்து கம்மியாகிடுச்சு. நான் வேறு செத்துருவான்னு பயம் வந்துச்சு. அவன் வேறு அடிக்க வந்துட்டான் ஸ்வாட்டில். நானும் என்ன பண்ணேன், ஆக்ஸ் வேறு வச்சு விட்டான். எனக்கு வேறு 6 எழுத்து தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்க்ரீன் வரைப்போன்னு பார்த்து ஒர்க் ஆகலை. பார்த்தா பயவுல செத்துட்டான் என் கையில். எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கா ஒரே சந்தோஷம். 1.5 இடத்துல எப்படியோ ஜெயிச்சிட்டேன் எவ்வான்னு. திரும்பி அவங்க கையில் அவன் டூல்ஸ்லாம் கொடுத்துட்டு மேட்ச் ஆரம்பித்த உடனே நான் ஓட்டேன். ஏன் ஓடனேன்னு தெரில. அதுக்கப்புறம் ஓட்டு இங்கே ஒரு 3 பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த விண்டு சார்ஜ் யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டேன். பறந்து இந்த இடத்துல போய் உட்காந்துக்கினேன். உட்காந்துட்டு பவுல் ஒரு 4-5 அடி வச்சுருந்தேன் அவனை போட்டு. அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணானா, உன்னை எப்படி எனக்கு கீழே வர வைக்கணும்னு தெரியுண்டான்னு சொல்லிட்டு நேராக அந்த லாஸ்ட்டை ஓடினான். எப்படி இருந்தாலும் நீ கீழே இறங்கி தானே வரணும், அப்போ இருக்குதுடா உனக்குன்னா. நான் அவனை கரெக்டாக ஒரு அடி அடிச்சிட்டேன். எப்பட்றா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டான். அதுக்கப்புறம் நானும் கொண்டாடி இங்கேருந்து அடிச்சிருந்தானா. அதுக்கப்புறம் பவு தான் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லி நானும் இறங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா அந்த பயப்புள்ளையை வேறு காணும். அதுக்கப்புறம் தான் பையன் லோட் ஆனான். அதுக்கப்புறம் நானும் கரெக்டாக அவங்க கையில் ஓடின அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு சரி அவனும் வருவான்னு பார்த்தா அவனா நவருவே இல்லை. அங்கே இருந்தே பவுலில் வேறு என்ன வச்சுன்னுக்கிறான். விடுவேனா நானும் இங்கேருந்து பவுலே வச்சேனே. அதுக்கப்புறம் அந்த விண்டு சார்ஜர் ஏதோ ஒன்று அது எடுத்து பறக்க விட்டுருந்தான். எனக்கு வேறு அதில் வேறு கண்ணும் மறைக்குது. நானும் பறக்கிறேன், என்னானே தெரில. சரி நானும் அது எதுவும் பண்ணல. நானும் அவன் அடிக்கிறா வேணா பறக்க விட்டுனே இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டேன். இதை வச்சு பறக்க விட்டு கரெக்டாக அடிக்கலான்னு. சரி நானும் பறக்கிறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், பறக்கவே மாட்டேங்கிறான். நான் வேறு மாட்டிக்கினேன். எனக்கு வேறு பயம் வந்துச்சு. நான் வேறு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பறந்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கலான்னு நினச்சி நானும் பறக்கிறேன் கட்சி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் இப்போ எங்கே வந்தேன்னா அதே இடத்துல போய் உட்காந்துக்கிறேன்டான்னு. பையன் திரும்பி வரானான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா பையன் வெறி கொண்டு வாங்கியா தோற்றின்னு வந்துனுக்கிறான். சரி நானும் ஓட்டேன். இந்த இடத்துல போய்ட்டு நான் பிடிச்ச லாங் ப்ரெஸ் பண்ணுகிறேன், நான் பறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணப்போ தான் பறந்தான். அதுக்கப்புறம் திரும்பி அதே இடத்துல போய் உட்காந்துனேன். ஹெல்த்தை ரீஜெனரேட் பண்ணிட்டு திரும்பி கீழே போயிட்டேன். திரும்பியும் உன்னை எப்படி கீழே வர வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பைப்பில் ஓடினா. நான் என்ன பண்ணேன், அவனுக்கே தெரியாமல் அவன் பின்னாடியே போகலான்னு சொல்லி போனேன். கீழே போயிட்டுனா. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு நான் வரதே தெரில அவனுக்கு. அதனால் நானும் கரெக்டாக அவன் பின்னாடியே போனேன். பைப்பில் திரும்பிட்டான். அவனும் என்னை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் சரி நானும் இப்போயாவது நான் வச்சு கொண்டுலான்டான்னு சொல்லி அவன் கிட்டே போகிறேன். வரியா வாடா வா அப்படின்னு சொல்லி மாதிரி உட்காந்தா. நானும் க்ரௌச் பண்ணிட்டேன். பயபுள்ளியும் பின்னாடி போயிட்டான். அதுக்கப்புறம் சரி எனக்கு ஜம்பிங் தான் கோளாறாக இருக்குதுன்னு சொல்லி ஜம்பிங்ஸை வந்து செட்டிங்ஸில் கொஞ்சம் பெருசாகிக்கினேன். ஜம்பிங்கை கொஞ்சம் பெருசாகிட்டு இப்போ வாடா சண்டைக்குன்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் போனேன். பயப்புல இதை வச்சு அடிச்சுன்னுக்கிறான். நான் இப்போ அவனை கொண்டிருப்பேன் தெரியுமா. ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவனை ஸ்வாட்டில் 2 அடி குத்துட்டேன். அதுக்கப்புறம் 3 அடி 4 அடியே குத்துட்டேன். அதுக்கப்புறம் தெரியாமல் நடுவில் ஒரு அடி செஸ்ட்டில் கை வச்சுனா அதனால ஊற்றிக்கின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இதை ஒரு ஃபைனல் மேட்சாக வச்சு ப்ளே பண்ணலான்னு சொல்லி நாங்களும் உட்காந்தோமா. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் ப்ளே பண்ண முடியல. அதுக்குள்ளே அவனுக்கும் வேலை வந்துச்சு, எனக்கும் வேலை வந்துச்சுன்னு சொல்லி போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட எண்ட் பண்ணிக்கணும். நான் 3 மேட்ச் அவன் 3 மேட்ச்னு ட்ராவாக வின் பண்ணிக்கிறோம்.
சரி கைஸ், இந்த ஒரு ஃபன்னியான பீப் வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, கமெண்ட்லாம் பண்ணி தட்டி விடுங்க. நாங்கள் 2 பேரும் மைண்ட் கிராஃப்ட் மல்டிப்ளேயர் சீரிஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். ஓகேனா பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே பாய், ஷைனிங் ஃப்ரம் கிட்கேட் குட்டீஸ்.